சகோதர சகோதரிகளே வணக்கம். நீ பாடிய பாடல்களுக்கு நன்றி. ஆஷா போஸ்லே வெறும் பாடகி மட்டுமல்ல, அவர் ஓர் உணர்வு, ஓர் பயணம், கோடிக்கணக்கான இதயங்களை தொட்ட இசையின் ஒரு பொற்காலம். உலகம் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத குரலை இழந்துவிட்டது. ஆனால் அவரது மெல்லிசைகள் என்றுமே வாழும். உன் பாட்டு ஒரு பூவின் மௌனத்தை கிழித்து காலத்தின் செவிப்பட்டறையில் கனவுகளை விதைத்தது. நீ பாடும்போதெல்லாம் வானம் தாழ்ந்தது, இசை மழையாய் நிலத்தை தொட்டு துடைத்தது. ஒரு குரலில் 1000 முகங்களுக்கு உயிர் கொடுத்தாய். தூக்கமோ காதலோ சிரிப்போ வேதனையோ, நீ பாடும்போதெல்லாம் இசையின் வடிவமாய் பூத்தன. தமிழ் உட்பட இந்திய திரையுலகில் 10,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ள மூத்த பாடகி ஆஷா போஸ்லே தனது 92வது வயதில் காலமானார். இசையுடனான ஆஷாவின் தொடர்பு சிறு வயதிலேயே ஏற்பட்டது. அவரது தந்தை தீனாநாத் மங்கேஷ்கர் சாஸ்திரிய இசையில் வல்லுனர், மராத்தி நாடக உலகின் ஓர் மரியாதைக்குரிய ஆளுமை. அவரது 5 குழந்தைகளான லதா, மீனா, ஆஷா, உஷா மற்றும் மகன் ஹிருதயநாத் ஆகியோருக்கு இடையே ஸ்வரங்களின் சர்க்கம் சிறு வயதிலிருந்தே எதிரொலித்தது. சிறு வயது நாட்களில் லதா மற்றும் சிறுமி ஆஷாவின் கூட்டணி பிரிக்க முடியாததாக இருந்தது. ஆஷா தனது அக்காவுக்கு பின்னால் ஒரு நிழலை போலவே நடப்பார். ஆனால் ஆஷாவுக்கு 9 வயதாக இருந்தபோது தந்தை காலமானார். தந்தை மறைந்ததால் மங்கேஷ்கர் குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. வாழ்வாதாரத்தை தேடிய குடும்பம் பூனே மற்றும் கோலாலம்பூரில் இருந்து 1945இல் அன்றைய பம்பாய்க்கு வந்து குடியேறியது. இங்கே 14 வயது லதா முழு குடும்பத்தின் பொறுப்பையும் தன் தோள்களில் சுமந்து திரையுலகின் கடினமான பாதைகளில் தனது போராட்டத்தை தொடங்கினார். 1948ஆம் ஆண்டு சுனரியா படத்தின் மூலம் ஆஷா பின்னணி பாடல் உலகத்தில் கால் பதித்தார். கீதா தத் மற்றும் ஷம்ஷாத் பேகமுடன் இணைந்து தனது முதல் பாடலான ஷாவான் ஆயாரே பாடலை பாடினார். 1949இல் ராத் கி ராணி படத்தின் மூலம் அவருக்கு முதல் தனிப்பாடல் கிடைத்தது. இந்த ஆண்டுதான் அக்கா லதா மங்கேஷ்கருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது மஹால் படத்தின் ஆயாகா ஆன்வாலா என்ற பாடல். லதாவை ஒரே இரவில் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அங்கிருந்து அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. 1950களில் லதா வேகமாக வெற்றியின் ஏணிகளில் ஏறத் தொடங்கினார். நௌஷத், சி ராமச்சந்திரா, சங்கர் ஜெய்கிஷான் மற்றும் எஸ்.டி. பர்மன் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களின் முதல் தேர்வாக அவர் மாறினார். லதா இந்தி பின்னணி பாடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்த நிலையில் ஆஷா கடும் உழைப்பிற்கு பிறகும் அந்த இடத்தை அடைய முடியாமல் தவித்தார். அக்காலகட்டத்தில் ஆஷாவுக்கு குறைந்த பட்ஜெட் படங்கள் மட்டுமே வாய்ப்பாக கிடைத்தன. அவர் ஏ.ஆர். குரேஷி, சஜித் ஹுசைன் மற்றும் சர்தார் மாலிக் போன்ற இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி வந்தாலும் பெரிய இசையமைப்பாளர்களும் பிரதான பெரிய பேனர்களும் அவருக்கு எட்டா கனியாகவே இருந்தன. ஆஷா போஸ்லேவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய திரைப்பட வரலாற்றாசிரியர் ராஜீவ் பரதன் அவரது ஆரம்ப நாட்களை நினைவு கூர்ந்து ஒரு நேர்காணலில் இவ்வாறு கூறினார். ஆரம்பத்தில் ஆஷா ஒரு அதிசய பிறவி அல்ல, அவர் வெறும் ஒரு போராளிதான். அவர் வேலைக்காக போராடுவதை நான் பார்த்திருக்கிறேன். தயாரிப்பாளர்களால் லதாவை ஒப்பந்தம் செய்ய முடியாவிட்டால் அவர்களின் அடுத்த தேர்வு கீதா தத் மற்றும் ஷம்ஷதாத் பேகமாகத்தான் இருக்கும். அந்த பட்டியலில் ஆஷாவின் பெயர் எங்குமே இருக்காது. எனவே அவருக்கு கிடைத்தது எதுவோ அதையே அவர் பாடினார். அவருடன் இருந்த ஒரு சிக்கல் அவரது மராத்தி கலந்த ஹிந்தி உச்சரிப்பு. லதாவை போல் அவர் தனது உருது மொழியை மேம்படுத்துவதில் அந்த அளவுக்கு உழைக்கவில்லை. எனக்கு தமிழ் பேச தெரியாது. मुझे माफ कर दीजिए, मुझे தமிழ் नहीं आती है. இது தவிர அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் கஷ்டம் நிறைந்ததாகவே இருந்தது. ஆஷாவுக்கு 16 வயதாக இருந்தபோது அவர் 31 வயது நிறைந்த கணபத் ராவ் போஸ்லேவுடன் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார். குடும்பத்தின் விருப்பத்திற்கு மாறாக எடுத்த இந்த முடிவு இரு சகோதரிகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது. அது பல ஆண்டுகளாக மறையவே இல்லை. லதா மங்கேஷ்கர் இந்த உறவு தனது தங்கைக்கு சரியானதல்ல என்று கருதினார். ஆஷா ஒரு நேர்காணலில் லதா தீதி இந்த திருமணத்திற்கு முற்றிலும் எதிராக இருந்தார். ஒரு காலம் இருந்தது, எங்கள் உறவு மிகவும் கசப்பாக மாறி பல ஆண்டுகளாக எங்களுக்குள் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை என்று கூறினார். கணபத் ராவ் போஸ்லேவுடனான திருமணம் அவரது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கைக்கு பேரழிவாக அமைந்தது. ஆஷா போஸ்லே அந்த நாட்களை நினைவு கூர்ந்து எழுதினார். அது ஒரு பாரம்பரியமான குடும்பம். அவர்களுக்கு ஒரு பாடும் நட்சத்திரம்
மருமகளாக இருப்பது பிடிக்கவில்லை. மன அழுத்தம் மற்றும் கொந்தளிப்பு நிறைந்த இந்த ஆண்டுகளில் ஆஷாவின் வாழ்க்கையும் பெரிய அளவில் முன்னேறவில்லை. ஆனால் லதா இந்த ஆண்டுகளில் வெற்றியின் உச்சிக்கு சென்றிருந்தார். இசையமைப்பாளர் ஓபி நய்யாரை சந்தித்த போதுதான் லதா இல்லாமலும் தன்னால் சூப்பர் ஹிட் இசை வழங்க முடியும் என்று நய்யார் நம்பினார். லதாவும் அவருடன் பணிபுரியவில்லை. நய்யாரின் ஆரம்பகால தேர்வு கீதா தத். ஆனால் சிஐடி படத்திற்கு பிறகு அவரது இசையில் ஆஷா போஸ்லே இடம் பிடித்தார். அவர் ஆஷாவின் குரலில் உள்ள கீழ்நிலை ஸ்வரங்களின் ஆழத்தை உணர்ந்து 1957 நயா தௌலர் என்ற படத்தின் மூலம் ஒரு வரலாறு படைத்தார். மாங்கே சாத் தும் ஹசாரா போன்ற பாடல்கள் ஆஷாவை முதலில் படத்தின் நாயகின் குரலாக மாற்றியதுடன் அவரை PR சோப்ரா போன்ற பெரிய முகங்களின் ஒரு அங்கமாக மாற்றின. அந்த ஆண்டு 1957 இசையமைப்பாளர் SD பர்மனுக்கும் லதா மங்கேஷ்கருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு ஆஷாவுக்கு வெற்றியின் புதிய கதவுகளை திறந்தது. அந்த 5 ஆண்டுகளுக்கு SD பர்மன் லதாவுடன் பணியாற்றாத போது ஆஷா அவரது முகாமின் முதன்மை பாடகியாக உருவெடுக்கிறார். திரைப்பட வட்டாரங்களிலும் இதழ்களிலும் இது குறித்து லதா தன் தங்கை மீது மிகவும் கோபமாக இருந்தார் என்ற பேச்சு பரவலாக இருந்தது. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் ஆஷா தனது திறமையை நிரூபித்தார். SD பர்மன், கிஷோர் குமார், ஆஷா போஸ்லே மற்றும் பாடலாசிரியர் மஜ்ரு சுல்தான்புரி ஆகிய 4 கூட்டணி காதல் மற்றும் துள்ளலான பாடல்களின் புதிய சகாப்தத்தை தொடங்கியது. SD பர்மன் ஆஷாவை வெறும் துள்ளல் மற்றும் குறும்புத்தனத்தோடு மட்டும் நிறுத்தாமல் அவரது குரலின் ஆழத்தை செதுக்கினார். நசர் லகி ராஜா தோப்ரே பங்களே பார் போன்ற தும்ரி பாணியிலான பாடல்களும் இருந்தது. ஆஷா எல்லா வண்ணங்களிலும் வல்லவர் என்பதை நிரூபித்தார். ஓபி நயினார் மற்றும் SD பர்மனுடனான இந்த காலம் ஆஷாவுக்கு வேலை மட்டும் இல்லாமல் தனது தனித்துவமான அடையாளத்தை செதுக்குவதற்கான ஒரு பொற்காலமாகும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. இசை கருவிகள் மாறிக்கொண்டே இருந்தன. ஆனால் ஆஷாவின் குரலில் இருந்த ஆற்றல் மட்டும் என்றும் குறையவே இல்லை. பிற்கால ஆண்டுகளில் AR ரஹ்மானுடன் இணைந்து ரங்கீலா, லஹான் மற்றும் தால் போன்ற படங்களில் தனது குரலில் வயது என்ற ஒன்று கிடையாது என்பதை அவர் மீண்டும் நிரூபித்தார். அவரது காலத்து பாடகர்கள் பலரும் இசையின் மாறி வரும் வடிவம் மற்றும் ரீமிக்ஸ் குறித்து வருத்தப்பட்ட போது ஆஷா புதிய காலத்தை மனதார வரவேற்றார். அவர் தனது பழைய பாடல்களின் ரீமிக்ஸ் ஆல்பங்களை வெளியிட்டு புதிய தலைமுறைக்கு அந்த மாயாஜால இசையை அறிமுகப்படுத்தினார். நேற்றும் இளமையாக இருந்து இன்றும் துள்ளல் குறையாத அவரது குரல் எல்லா காலங்களிலும் ஆன்மாவை தொட்டுக்கொண்டே இருக்கும். தமிழில் இளையராஜா தொடங்கி AR ரஹ்மான், தேவா, வித்யாசாகர் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களின் இசையில் வெவ்வேறு வகையான பாடல்களை ஆஷா போஸ்லே பாடியுள்ளார். அந்த வகையில் தமிழில் ஆஷா போஸ்லே குரலில் பிரம்மாண்டமான 8 பாடல்களை பார்க்கலாம். முதல் பாடல் ஹேராம் படத்தில் வரும் நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி. ஹேராம் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலுக்கு இளையராஜா இசையமைக்க ஹரிஹரனுடன் இணைந்து அவர் பாடியிருப்பார். கொல்கத்தாவில் நிகழும் கதைக்களம் என்பதால் வங்காள மொழி கவிதையுடன் இந்த பாடல் தொடங்கும். 90களில் வெளியான பாடல் என்றாலும் தற்போது கேட்டாலும் செவிகளுக்கு விருந்தளிக்கும் வகையில் தனது குரலில் ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தியிருப்பார் ஆஷா போஸ்லே. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் சாங்ஸ் என்று குறிப்பிட்டால் அதில் இந்த பாடலும் அடங்கும். எப்போதெல்லாம் மனம் வலிக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பாடலை நான் கேட்பேன் என்று ஒரு ரசிகரின் கடிதத்தை படித்து கண்ணீர் விட்டார். இளையராஜா இசையில் விக்ரம் மற்றும் ஐஸ்வர்யா நடிப்பில் வெளியான மீரா படத்தின் ஓ பட்டர்ஃப்ளை. தமிழில் ஆஷா போஸ்லே பாடிய குறிப்பிட்ட சில மெலடி பாடல்களில் இந்த பாடலுக்கு முக்கிய இடம் உண்டு. SPBயுடன் இந்த பாடலை ஆஷா பாடியிருப்பார். இந்த பாடலின் மெட்டுகளில் புல்லாங்குழல் இசை தனித்துவமாக இடம்பெற்றிருக்கும். புல்லாங்குழல் இசையின் இனிமைக்கு நிகராக ஆஷா போஸ்லேவும் பாடியிருப்பார். பாடல் வரிகளை ரசிப்பதா, இசையை ரசிப்பதா, பாடியவர்களின் குரலை ரசிப்பதா, கேட்கவே இந்த ஜென்மங்கள் போதாது. மனதை வருடிச் செல்லும் இரவில் தினமும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு பாடல். இறக்கும் தருவாயில் இருந்த என்னை
உயிர்ப்பித்த பாடல் என்று பலர் இந்த பாடலின் மேல் அலாதி பிரியம் வைத்திருக்கிறார்கள். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தில் இடம்பெற்ற செண்பகமே பாடல் பாடகர் மனோ குரலில் வெளிவந்து ஆண் பாடுவதாக அமைந்த பதிப்புதான் ரசிகர்களால் பரவலாக அறியப்பட்டதாக உள்ளது. ஆனால் அதே பாடலை கதாநாயகியின் பார்வையிலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பார். பாரம்பரிய இசை தொடங்கி நவீன இசை வரை பல்வேறு முக்கிய வகையான பாடல்களை ஆஷா பாடியிருந்தாலும் கிராமத்து பின்னணி கொண்ட கதைக்களத்தில் இடம் பிடித்த இந்த பாடலை அவரது குரலில் கேட்பது இதமானதாக இருக்கும். பலர் இந்த பாடலை ஜானகி அம்மா பாடியுள்ளார் என்று நினைத்துள்ளார்கள். ஆஷா போஸ்லே இந்த பாடலை பாடுவதற்கு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பாடிக்கொண்டே முயற்சி செய்தார். ஒரு மனைவியின் பாச போராட்டம் இந்த குரலில் வெளிப்பட வேண்டும் என்று இவர் எடுத்த மெனக்கிடல் அதிகம். இளையராஜாவுக்கு இந்த பாடல் இவர் பாடிய பிறகு தனக்கு மிகவும் பிடித்த பாடல்களில் ஒன்றாக இதுவும் இருந்தது என்று கூறியுள்ளார். செண்பகமே பாடலை கேட்டுவிட்டோம், அப்படியே சற்று நகர்ந்தால் இந்த பாடலை இவரா பாடியது என்று ஆச்சரியம் ஏற்படும். அலைபாயுதே படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக செப்டம்பர் மாதம் பாடலுக்கு தனித்துவமான இடம் உண்டு. இளமையின் துள்ளல் இந்த பாடல் முழுவதும் வெளிப்பட்டிருக்கும். இந்த பாடலை ஆஷா போஸ்லேவின் குரலில் கேட்க கனகச்சிதமாக இருக்கும் என்று ஏ.ஆர். ரஹ்மான் அழைத்தார். பிரிவொன்று நேராத உறவொன்றில் சுகமில்லை, காதல் காதல் அதுதான் என்பது பாடலின் மைய கருத்து. திருமணம் நடந்த பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் போராட்டம், அதில் இருவேறு அணிகளாக பாடுவது போன்ற இந்த பாடல் இவரது குரலில் உயிர் பெற்றிருக்கும். வரிகளின் ஆழத்தை உணர்ந்த பிறகு தனது மொழிகளில் எழுதி கொண்டார். எதையும் ரசிக்கும் காதல் கல்யாணமான பின் ஏன் கசக்கிறது? கிளிமூக்கின் நுனிமூக்கில் கோபங்கள் அழகென்று ரசிக்கும் காதல் கல்யாணமானாலே துரும்பெல்லாம் தூணாக ஏன் மோதல். இந்த பாடலை ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் ஸ்டுடியோவில் பாடிய பிறகு 2 நாட்கள் தனது வீட்டில் பாடிக்கொண்டே இருந்தாராம். இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் வெளியான படம் சந்திரமுகி. ரஜினி, நயன்தாரா தொடங்கி ஒரு நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் வரும் கொஞ்ச நேரம் என்ற டூயட் பாடலை மதுபாலகிருஷ்ணனுடன் இணைந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பார். கொஞ்சம் குரல் கேட்டு நாம் கரைந்து விடுவோம். இந்த மெலடி ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது? வித்யாசாகர் இசை ஒரு பக்கம், யுகபாரதி வரிகள் மறுபக்கம். ஆனால் இந்த பாடலை பாடிய மதுபாலகிருஷ்ணன் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். ஆஷா போஸ்லே மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இவர்கள் இருவருமே வரிகளை புரிந்து கொண்டு பாடிய விதம் பாட்டுக்கு மிகப்பெரிய பக்கபலம். இந்த பாடலை கேட்கும்போது 10 வயதில் அம்மாவிடம் பொய் சொல்லி அடி வாங்கிய ஞாபகம் வந்தது. அம்மா கடைக்கு போக சொன்னதுக்கு இந்த பாட்டு முடியட்டுமா, நான் போறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆபோகி ராகத்தை எவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார் வித்யாசாகர் அவர்கள் இந்த பாடலில். நடிகர் சூர்யா மற்றும் விஜயுடன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்த படம் நேருக்கு நேர். இந்த படத்தில் இடம்பிடித்திருக்கும் எங்கெங்கோ என்ற பாடல் தேவா இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் இந்த பாடலை ஹரிஹரனுடன் பாடியிருப்பார் ஆஷா போஸ்லே. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்ற பாடலுக்கு நேர்மாறான இந்த பாடல், வேகமான மெட்டு கொண்ட இந்த பாடலுக்கு அவரது குரல் கச்சிதமாக பொருந்தி போயிருக்கும். வரிக்கு வரி உச்சரிப்பை மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். மறைந்த நடிகர் விஜயகாந்த் மற்றும் மீனா இணைந்து நடித்த சேதுபதி IPS திரைப்படத்தில் இடம் பிடித்த சாத்து நட சாத்து என்ற பாடல். இளையராஜாவின் இசையில் உருவான இந்த துள்ளலிசை பாடல் ஆஷா போஸ்லே பாடியிருப்பார். இந்த பாடலின் இசை கோர்வை கேட்டு திகைத்து போனேன். மிக அருமையான இசை. எந்த குரல்களோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அவருடைய குரல். தனித்துவம் வாய்ந்த திறமையும் கூட. காணாத
காணாத கண்ணும் கண்ணல்ல, கனியாத நெஞ்சும் நெஞ்சல்ல என்ற வரிகளில் பாவங்கள் தனி. வேறாரும் கொஞ்சம் பெண்ணல்ல, விலை தந்து வாங்கும் பொன்னல்ல என்ற வரிகள் இவரின் குரலில் கேட்கும்போது மெட்டுக்கு கனகச்சிதம். அவர் என் மீது எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருந்தார் என்பது, அதே நேரத்தில் ஒரு பின்னணி பாடகியாக என்னிடம் எவ்வளவு மரியாதையுடன் அன்புடனும் நடந்து கொண்டார் என்பது என்னால் மறக்க முடியாது. என் வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பவர் ஆஷா போன்ஸ்லே அவர்கள். அவர்களுடைய திறமைக்கு அளவே இல்லை. மணிரத்னம் இயக்கத்தில் A.R. ரஹ்மான் இசையில் வெளியான படம் இருவர். அதில் இடம் பிடித்துள்ள வெண்ணிலா என்ற பாடலை ஆஷா போஸ்லே பாடியிருப்பார். ஆஷா போஸ்லேவின் மயக்கும் குரல், ஐஸ்வர்யா ராயின் நளினமான நடனம் நம்மை மெய்மறக்க வைக்கும். வெண்ணிலா வெண்ணிலா பாடலை கேட்டால் இன்றும் உங்கள் மனம் இழுக்கும். ஐஸ்வர்யா ராய் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படத்தில் இளம் கதாபாத்திரத்தில் வரும் ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாடல் வரும். ஒரு பக்கம் ஜாஸ் இசை என்றால் மறுபக்கம் ஆஷா போஸ்லேவின் குரல். A.R. ரஹ்மானின் இசை கோர்வை தனி ரகம். இது மாதிரி பாடல்கள் இனி நிச்சயம் வராது. நாம் உயிருள்ள போது இதை கேட்பதே அதிசயம். ஆஷா போஸ்லேவுக்கு மொழியை உச்சரிப்பதில் பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழில் பல பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டாகியுள்ளன. பஜனைகள் முதல் கேப்ரே பாடல்கள் வரை அனைத்து வகையான பாடல்களுக்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய குரல் இனி நம்மோடு இல்லை என்பது வருத்தம்தான். கடந்த 8 தசாப்தங்களாக இவரின் குரல் நமக்கு துணை நின்றது. இன்று ஒரு பொற்கால இசையுகம் முடிந்துவிட்டது. எங்கள் நினைவுகளிலும் நெஞ்சங்களிலும் என்றும் வாழும் உன் குரல். தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா